இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு திடீர் சாமி அகோரி கலையரசன் இருந்தாப்புல இல்லையா, அவரோட மனைவி பிரகா, அந்த தங்கச்சியை பற்றி நீ வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, என்ன விஷயம்னா, இந்த பதிவு தங்கச்சி பிரகாவுக்கு. ஏம்மா பிரகா, நீ ஒரு படித்த பிள்ளை, ஒரு திறமையான பிள்ளை, ஒரு அழகாக ஒரு தெய்வம், ஒரு கோயிலில் ஒரு சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு. நீ முதல்ல ஒரு சிங்க பெண்ணு, தைரியமான பொண்ணு, 3 குழந்தைகளை வச்சுட்டு தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கணவன் வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு உன் மேலே ரொம்ப பெருமையாக இருக்குது சில நேரம் பார்த்தா. ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிக்கலாமா? என்ன விஷயம் தெரியுமா? நீ ஒரு பொம்பளை பிள்ளை, நடுராத்திரி நேரம் போல் தூக்கம் வரலன்ட்டு 2:30 மணிக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போவோமா மீன் வாங்கிறதுக்கு. என்னத்தை சொல்ல, காலம் கெட்டு போய் கிடக்க. நேற்று கூட ஒரு 60 வயசு 70 வயசு கிளவியான், அதை தூக்கிட்டு போய் அந்த கிளவியை சோலையை முடிச்சு விட்டானுவோம். கிளவியே விட மாட்டேக்கான். நீ அழகி, அது ஒரு சின்ன வயசு பிள்ளை கூட அவங்க தங்கச்சி அக்காவை கூப்பிட்டு போயிருக்க. ஏதோ ஒரு அண்ணன் தம்பியை கூப்பிட்டு போகலாம், ஒரு ஆம்பளை அண்ணன் தம்பி அப்படி சித்தவமக்கா பெரியமக்கா யாரை கூப்பிட்டு போகலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பொம்பளை பிள்ளை கூட போயிருக்க ஒத்தையில சித்தையில். காலம் கெட்டு போய் கிடக்கு. ஏற்கனவே உனக்கு பிரிஞ்சு வாழ்றீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது தவறு நடந்துச்சு, ஏதாவது ஒரு தவறான ஏதாவது நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும், நீயே சொல்லு. நான் ஒரு அண்ணனாக உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நீ என்னை தப்பாக என்றைக்கு நினைக்காதம்மா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இந்த மாதிரி பண்ணுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற இதை நிறைய பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி உன் வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதம்மா. இந்த மாதிரி மீன் வாங்க போகிறேன், நடுஜாமத்தில் போகிறேன் வைக்கன்னு பண்ணாத. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.